ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சத்யா ராகோ சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பார்த்தோன்னா நம்ம தனா ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. தனாவோட அழகை பார்த்து நம்ம புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தனா மகாலட்சுமி ஆட்டம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இங்கே நீங்கள் பொண்ணை பார்த்துட்டீங்க, என்னங்க பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே, என்னங்க இது பொண்ணு பிடிக்காமலாம் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், சரி நல்லபடியா தட்டை மாத்தி நம்ம நிச்சயம் பண்ணிடலாம்ங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இப்போ நீங்களும் அண்ணனும் சம்மதி ஆனதுக்கு அப்புறமா இனி சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காதுல்ல, நம்ம குடும்பம் ஒற்றுமையாக போகுது அப்படின்னு சொல்லி சிவராமன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகாலிங்க என்ன பண்றாங்கன்னா, என்னம்மா சாரோ இங்க எல்லாமே தலைகளாம் நடந்துட்டு இருக்கு, அதாப்பா எனக்கு வெறுப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளையே காட்ட சொல்லுங்கிற மாதிரி சொன்னதும் எல்லாம் ஓகேங்க, ஆனா கடைசி வரைக்கும் மாப்பிள்ளைய கண்ணில காட்டவே மாட்டேங்கிறீங்க, என்னங்க மாப்பிள்ளைய காட்டுவீங்களா இல்லையாங்கிற மாதிரி கேட்டதும், அண்ணு என்னன்னு அதான் மாப்பிள்ளையே பார்க்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்களே, அவனுக்கு போன் போட்டு வர சொல்லிங்கிற மாதிரி புவனேஸ்வரி அவங்க அண்ணன்கிட்ட சொன்னதும் உடனே அவரும் நேரா நம்ம காட்டி அவங்க பையனுக்கு போன் அடிக்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா நம்ம தானா செம டென்ஷன் ஆகுறாங்க. கடவுளே நாம மாட்டிக்காம தப்பிச்சிட்டோம்னு பார்த்தா கடைசியில தானா மாட்டிக்கிட்டாலே அவ வாழ்க்கையை வீணா போப்பதே அப்படின்னு மாயா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீனுவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இங்க பார்த்தோம்னா நேரா நம்ம கார்த்தி பட்டு வேஷ்டியில வராங்க. சோ கார்த்தியை பார்த்து எல்லாரும் செம அதிர்ச்சி ஆறாங்க. தானா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சார் நீங்களாங்கிற மாதிரி செம ஹாப்பி ஆகுறாங்க. மாயா ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன இது கார்த்தி சார் அவங்களோட பையன் அப்படின்னு. எங்க பார்த்தோம்னா சாருவும் அதிர்ச்சி ஆறாங்க. அப்பா என்னப்பா இதெல்லாம் நடக்குது, என்னமா சொல்ற? ஆமாப்பா இது வாரானே, இவன் தான் இந்த தானா காதலிக்கிற அவங்க கோச் அப்படின்னு சொன்னதும் மகாலிங்க பேர் அதிர்ச்சி ஆறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராமும் அதிர்ச்சி ஆறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி யோசிச்சு பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு டைம் வச்சு நம்ம காட்டி ரகுராம திட்டிருப்பாங்க. சோ அதை நினைச்சு பார்த்து, கடவுளே இப்போ இவன் தான் மாப்பிள்ளைன்னா கண்டிப்பா இவரு சம்மதிக்க மாட்டாரே, கடவுளே இப்ப என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணு புரியலையே அப்படின்னு ஜானகி பயப்படுறாங்க. என்னங்க இதான் என் பையன், அதுவும் என்னோட மூத்த பையன், என்ன மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டதும், ஆமாங்க எங்களுக்கு மனப்பூர்வமா மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கா அப்படின்னு ரகுராம் சொன்னது ஜானகி கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை. என்னங்க சொல்றீங்க, மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கா? ஆமா ஜானகி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னதும், அப்புறம் என்ன நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்துங்க அப்படின்னு சொன்னதும் தனாவும் கார்த்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரொம்பவே கியூட்டா சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. தனா கிட்ட என்னமா மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டதும், ஆமாப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா தட்டெல்லாம் மாத்தி முடிச்சதும் நம்ம புவனேஸ்வரி அவங்க அண்ணன் எல்லாரும் கிளம்பினதும் இந்த பக்கம் நம்ம ஜானகி எங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல அப்படின்றாங்க. என்ன ஜானகி சொல்ற? ஆமாங்க இந்த பையன் கார்த்தி தானே அன்னைக்கு காலேஜ்ல வச்சு உங்களை அவ்வளவு திட்டினா, சோ அந்த கோபத்துல எங்க இந்த கல்யாணமே வேணான்னு மாப்பிள்ளையே வேணான்னு சொல்லிடுவீங்களே பயந்துட்டேங்க, ஆனா எப்படிங்க உங்களால இவ்வளவு பண்ண முடியுதுங்கிற மாதிரி கேட்டதும், இங்க பாரு ஜானகி நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு கிடையாது, இவர் தான் நம்ம மாப்பிள்ளையா வர போறாருன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்னு சொன்னதும் தனாவுக்கு தலையில இடிய விழுந்த மாதிரி போயிடுது. எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க.